லீ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானதை தொடர்ந்து அதற்கு முறையான விசாரணை தேவை என்று உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். அதாவது தாவேகா சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரச்சார கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தார் விஜய். அதுல கரூருக்கு கடைசியா வந்தப்போ அங்க ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் பலியானது நம்ம எல்லாருமே பார்த்தோம். நம்ம எல்லாருமே அதுக்கான அனுதாபங்களை தெரிவித்தோம். அதுக்கு தமிழக அரசாங்கம் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு நபர் கமிட்டி விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. அவங்களும் அடுத்த நாளே அங்கே விசாரணை பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனை தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. அது விசாரணையில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் அது விசாரணைக்கு வந்துச்சு. திரு அஸ்ராகாக் அவர்கள் தலைமையில் எஸ்ஐடி அமைச்சு உத்தரவிட்டிருந்தாங்க. அதுவும் புலன் விசாரணை செய்து வந்துருந்தாங்க. இதை தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுனா தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதோட விசாரணை திங்கட்கிழமை அன்று வந்திருந்தது. அதில் ஒரு மிக முக்கிய தீர்ப்பு வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் சிபிஐ விசாரணை கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க, கேட்டாங்க, வாதிட்டாங்க. ஆனால் அதை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்க தெளிவாக கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும் பொழுது எப்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்வியாக வச்சுருந்தாங்க. இது தெளிவான விசாரணைக்கு சிபிஐ விசாரணைக்கு அவங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. அந்த சிபிஐ விசாரணை சாதாரணமாக இல்லை, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் இந்த விசாரணையை கண்காணிக்கணும், அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தாவேகா சார்பில் வரவேற்கிறாங்க. அதே சமயம் தமிழக அரசும் திமுக அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க இது இடைக்கால உத்தரவு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சிபிஐ விசாரணைங்கிறது இப்போ உத்தரவு கொடுத்துட்டாங்க. மேற்கொண்டு இதுக்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் தமிழக அரசு சார்பில் முன்வைக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மனு தாக்கல் பண்ணவங்களை 2 பேர் கையெழுத்து போலியாக போட்டாங்க, அவங்க போடல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், அவங்க இது வேறு எதுக்கோ கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, ஆனால் இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஒரு வீடியோ சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கெல்லாம் அடுத்த வழக்காக விசாரிக்கிறேன் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு. இது தற்சமயத்துக்கு சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இது யாருக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நம்ம பார்க்கல. ஏன்னா இது தாவேகாக்கு வெற்றி, தமிழக அரசுக்கு தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் அந்த கண்ணோட்டத்திலலாம் பார்க்கல. நம்மளோட கண்ணோட்டம் முழுக்க என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஐ விசாரணை முறையான விசாரணை நடந்து இது மூலியமா அந்த இறந்த 41 பேர்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுடைய ஒரு வாழ்விற்கும் ஒரு நல்ல தீர்ப்பு அமைய வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறோம். பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.